ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விஜயா இது வலையில் தூக்கி மீனா மேலே போடுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, வேறு யாராச்சும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியாதுன்னதும் விஜயா என்ன என்ன தலை சீவிடுவியா, தலை சீவிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கும் சேர்த்து மீனாவை மன்னிப்பு கேட்கணுன்னதும் அப்போது விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் என்னை அடித்து கூட கொல்ல சொல்லு பார்வதி, ஆனால் இந்த பூ கட்டுறவக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கடகடன்னு பார்வதியை தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு போயின்னே இருக்கிறாங்க உள்ள. இங்கே இவங்க ரோகிணி அந்த வளையலெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. இங்கே உள்ளே இவங்களும் போகிறாங்க. பின்னாடியே பார்வதியும் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு, என்ன விஜயா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னதும் பின்ன என்னென்ன பண்ண சொல்கிற, அந்த பூக்காரிக்கிட்ட போய் என்னை போய் இது மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு அப்படின்னது நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு நான் எங்கேயும் உள்ளே இருந்திருப்பேன், நீ தான் என்னை வெளில கூப்பிட்டு போன அப்படின்னதும் இப்போ அண்ணன் உங்கள்கிட்ட எப்படி பேசுவார், நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ போய் மன்னிப்பு கேளுந்தோம், நான் செத்தாலும் சாவனே தவிர ஆனால் அந்த பூக்காரிக்கிட்ட போய் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வளையல் எடுத்துகிட்டு இவங்க ரோகிணி அண்ணாமலை முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அத்தை வரல, அவங்க கதவு சாத்திக்கினாங்கன்னு சொல்லிட்டு பறிஞ்சு பேசின்னு வந்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு பண்ணது ஆன்ட்டி, அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க, சாரி சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னதும் உடனே ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனோஜ் ஏமாந்துட்டாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆன்ட்டி, அவங்கள போய் சாரி சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னதும் இப்போ ரவி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இவன் தான், இவன் ஒழுங்காக அப்போவே உண்மையை சொல்லியிருந்தானா இவ்வளோ நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் எப்படா சொல்லுவான், அவனுக்கு அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பான் அப்படின்னு சொன்னதும் மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இனி ஏம்மா அழற, அத்தை கதவு திறக்கலை, அத்தை பேசலை, அத்தை மாமா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பறிஞ்சு பேசின்னு வந்தல, இப்போ பாரு தூக்கி போட்டு போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னதும் கண்ணத்தோட அழுவாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நான் மீனாவுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இதுவே அவள் நல்ல வளர்ப்பு வளர்த்து வச்சுருக்காங்க, நானுமே வளர்த்து வச்சுருக்கேனே ஒருத்தனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் என் நிலமை அந்த மாதிரின்னதும், என்னடா நிலமை உனக்கு, மற்ற 2 பிள்ளைங்க மாதிரி தானே உன்னை வளர்த்தேன், நீ இந்த மாதிரி பண்ணுறியடா, மற்றவங்கள யாரை பற்றியாச்சும் இந்த மாதிரி இது புகார் வருதா, அடுத்தவங்க பணத்தை எடுத்துட்டாங்க, அடுத்தவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை சொல்லி எப்படி குத்தம், நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னுவாங்கல்ல, அவளுக்கு தப்பாமல் நீ பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்னதும் இப்போ தான் ஆன்ட்டி வலையில் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க கொடுக்கல, பிச்சை போடுற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி இவனால் நாங்கள் நகை கடையில் கவரிங் நகை எடுத்துகிட்டு போயிட்டு அவமானப்பட்டோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ரவி என்ன சொல்கிறாருன்னா டேய் இப்போ ஏற்கனவே 27 லட்சத்தை தூக்கிட்டு போனேன், இப்போ இது ஒரு 4 லட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா டேய் அப்பா பணத்துலனா உனக்கு ரைட்ஸ் இருக்குது, இது முத்துக்கும் அன்னிக்கும் சேர வேண்டிய பணம், இதை நீ கொடுத்துரு அப்படின்னதும் சொல்கிறாங்க. ஆமாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரவி முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏய் மரியாதை கொடுறான் என் பணத்தன்னதும், என்கிட்ட இப்போ இல்லை, என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா கையை தட்டுறாங்க, நீ இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு விஜயாவோட வலையில் எடுத்து இதை நான் அத்தைக்கிட்ட ஆன்ட்டிக்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவுடைய பணம் அவங்க பணம் அப்படின்னதும் அப்போ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, அண்ணாமலையும் பார்க்குறாரு. அவர் ஏதோ பயத்தில் இதுவில் ஏமாந்துட்டோன்ற இதுவில் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த பணத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை முத்து பார்க்குறாரு.
சரி டைம் குடுக்குறோம். ஆனா வந்துட்டு இவன நம்பி இல்ல, இந்த ஓடுகாலிய நம்பி இல்ல, உன்ன நம்பி நான் வந்து டைம் குடுக்குறேன். மரியாதையா என் பணத்த வந்துட்டு எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, சரி வா மீனா போலான்னு சொல்லிட்டு முத்து கூட்டு போறாரு. வா ரவி போலான்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் வந்துட்டு போறாங்க. இவர் வந்துட்டு ரோகிணியும் வலையில எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு மனோஜ வந்துட்டு பார்க்குறாரு. ஆனா திருடர் குல திலகங்க அந்த மனோஜ். செம்ம. ஆனா திருடினவன் வந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டான். அவன் கை வந்து பதன்னு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாரி தான். ஆனா அவன் ஸ்டார்ட்டிங்லேருந்து திருடிக்கினே தான்ங்கிறான் அந்த வீட்ல பணத்த. இப்போ வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. இப்போ உள்ள வந்துட்டு விஜயாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. நீ இந்த மாரி பண்ணிட்டியே, இப்போ இதுக்கு வேற என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு வந்து பார்வதி சொல்றாங்க. எதனா பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு கதவு தட்டுறாங்க. பார்வதி போய் தொறக்குறாங்க. ரோகிணி வராங்க. வந்ததும் வந்துட்டு ஆன்ட்டி இந்தாங்க உங்க நகைன்னதும், நீ ஏம்மா அந்த நகையை எடுத்துன்னு வந்த? நான் தான் வந்துட்டு அந்த பூக்காரிக்கு கொடுத்துட்டேன்ல, நீ ஏன் இதை எடுத்துன்னு வந்தனதும், ஆன்ட்டி இது வந்துட்டு மனோஜ் பண்ண தப்பு, இதை நாங்கள் தான் சரி பண்ணணும், நாங்களே சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் உங்கள் வலையில் வாங்கிக்கோங்கன்னதும், வேண்டாம்மா நான் தான் அவள்கிட்ட பிச்சை போட்டேன்ல, தங்க சுரங்கம்மா வச்சுன்னு இருந்தா அவ வந்துட்டு 10 சவரம் கூட பேராத நகையை வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்னை வந்துட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டா, அவகிட்ட நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்களே வந்துட்டு இந்த பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு நீ இவன் பண்ணதும் தப்பு தானே, என்ன மனோஜ் நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்களே கொடுத்துக்குறோம் ஆண்டி, இந்த நகையை வந்துட்டு நான் பீரோவில் வைக்கிறேன், நீ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அப்படியே கண்ணை கட்டிட்டு போகிறாங்க மனோஜ் போயிட்டு, அம்மா சாரிம்மா, என்னால் தான் இவ்வளோ ப்ராப்ளமோ அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவங்க மடியாண்ட போய் உட்கார்றாரு. அதுக்கு இது அப்படியே பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, அதில் என்னடா சந்தேகம், உன்னால தாண்டா எல்லாமே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு பாவம் அழுகுற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு நீ படித்த படிப்புக்கு என்னை எங்கெங்கேயோ கொண்டு போய் நிற்க வைப்ப, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன், போகிற போக்க பார்த்தா கடைசியில் நீ என்னை கொண்டு போய் தெரு மேலே தாண்டா நிற்க வைக்க போகிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, மனோஜ் தான் வந்து நல்லா படிச்சிருக்கான், அறிவாளின்னு சொல்லுவேன், ஆனால் வந்துட்டு அவன் சுத்த வேஸ்ட்டு. இப்போ பாரு முத்து வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான், அவன் தான் புத்திசாலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, பார்வதியில் மனோஜ் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் என்னை விட வந்து அறிவாளிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அம்மா நான் வந்து உன்னை வந்து அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீ நீ வந்துட்டு நான் இருக்கம்மா உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்துட்டு இது விஜயா சொன்னதும் சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் பயமே நீ இருக்கிறதுனால தானப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை போயிடுச்சு, ஆனால் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு விஜயா கிட்ட வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரே என்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. கண்ணு வந்து கலங்குது விஜயாவுக்கு. அவர் இந்த மாதிரி இருந்ததில்ல, இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்திருக்கு, கையை கூட நோக்கின்னு வந்திருக்காரு, ஆனால் வந்துட்டு பேசாமலாம் இருந்ததில்லைன்னதுமேட்டு அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக வருது விஜயா கிட்ட. இப்போ இந்த பிரச்சனை எப்படி தான் முடிக்க போறீங்கன்னு தெரியல, எல்லாம் வந்துட்டு உன்னால தான் மனோஜ் அப்படின்னதும் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே கண்ணு கலங்கிட்டே வந்துட்டு ஏஞ்சிட்டு பார்வதி நம்ம வந்துட்டு வெளியில் போகலாம், எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன், நீ வெளியில் போய் வெயிட் பண்ணுனதும், சரி எங்கே போகலான்னு தான் கோயிலுக்கு போகலாம், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதி வெளில போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு மனோஜ் வந்து ஏஞ்சிக்கிறாரு. ஏன் மனோஜ் நீ வந்துட்டு சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆன்ட்டி கிட்ட அங்கிள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னது வந்துட்டு, இல்லை அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வந்துட்டு நீ வந்துட்டு அங்கே வந்துட்டு சபதம் போட்டு வந்துட்ட, நீ வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி முகமே மாறுது. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட இப்போ நான் இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த அம்மா கொடுத்த வலையிலேயே நீ கொடுத்துட்டு வந்திருக்கலான்னதுமே வந்துட்டு ரோகிணி பெஜாராயிடுது. சி நீ எல்லாம் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க பாட்டி வெளியில் போயிடுறாங்க.
இப்போ மாடியில வந்துட்டு மீனா வந்து அழுதுட்டே இருக்காங்க. நான் வந்து அப்பவே சொன்னேன். நீ தான் வந்து கேட்கவே இல்லன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. நான் என்னவோ தப்பு பண்ணா மாரி என் மேல வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்களே! அப்படின்னு வந்துட்டு மீனா வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ தானே சொன்ன, அத்தை வந்து வரல அப்படின்னு வந்துட்டு நீ தானே இது பண்ண அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்றாரு. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ருதியும் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்துட்டு போய் கதவ சாத்திக்கிட்டாங்கல்ல. தப்பு பண்ணது மனோஜு. ஆனா, இவங்க தானே வந்துட்டு இந்த மாரி பண்ணாங்க. ஆனா வந்துட்டு இவங்க இந்த மாரி ரொம்ப இதுவா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, அ அவங்க கதவு சாத்திக்கினாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பார்வதி ஆன்ட்டிய நீங்க ஏன் கூட்டின்னு வந்தீங்கன்னதும், அவங்க வந்ததுக்கப்புறமா தான் பிரச்சனையே அதிகமாச்சு. அவங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னதும் வந்துட்டு, நீங்க ஏன் பார்வதி ஆன்ட்டிய கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க முத்துக்கிட்ட. அவங்க தானே எங்க அம்மாவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்துட்டு அவங்க சொன்னாக்கா, இவங்க கதவு தொறந்துன்னு வெளில வந்திருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "மீனா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு பசிச்சுதுன்னா, அவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு காலைல தூங்கி எந்திச்சு அவங்க பாட்டுக்கு வெளில வந்திருப்பாங்க. நீங்க வந்து தேவையில்லாம வந்துட்டு இந்த வேலைய பார்த்துட்டீங்க." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, "பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவ பத்தி கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கியே." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு முத்து. இப்போ வந்துட்டு இவரு என்ன பழக்குறாரு. "நீ வந்துட்டு எங்க அம்மா உன்ன வந்துட்டு திட்டினாக்கா, நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னதும் வந்துட்டு, என் மேல தப்பு இல்லன்னா, நானும் புடிச்சு திட்டி விட்டுருவேன்." அப்படின்னது வந்துட்டு, "பாத்தியா, அவ வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா. அதனால தான் வந்துட்டு அ நீ வந்துட்டு எல்லார் மேலயும் இது பண்றனால தான் வந்துட்டு, நீ கம்முனு இருக்கன்றதுனால தான் உன் மேல வந்துட்டு அவங்க வந்து இந்த மாரி பண்றாங்க." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு அத்தையும் மாமாவும் பேசாம இருக்கிறாங்களே, அதுக்கு என்னங்க பண்றதுன்னதும் வந்துட்டு, அப்போ ஸ்ருதி வந்து கரெக்ட்டா சொல்றாங்க. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது கரெக்ட்டா சொல்லுது. இது வந்து அது அவங்க இஷ்யூ, புருஷன் பொண்டாட்டி இஷ்யூ. இதில வந்துட்டு நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்காக வந்து சும்மா இருக்க முடியுமா? நம்ம நீங்களும் நானும் பேசாம இருந்தோம்னா, வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு முத்துவ பார்த்து மீனா கேட்குறாங்க. நீயும் நானும் பேசலன்னா வந்துட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் மாமாவாச்சும் வந்து உங்கள கேட்பார்ல, என்ன ஏதுன்னு கேட்பார்ல, அவரு கவலைப்படுவார்லன்னதும் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போக்குலயே விட்டுடணும் மீனா. இதில வந்துட்டு நம்ம தலையிடுறது ரொம்ப தவறு. அவங்களே வந்துட்டு இது பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், இத வந்து அப்படியே விட முடியாதுல்ல அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து சொல்றாங்க. இது வந்துட்டு தேவையில்லாத வந்து சொரணக்கட்டுத்தனமா திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே கவலைப்படுது இந்த மீனா. இந்த மீனாவோட கேரக்டர மாத்தணும். இந்த டைரக்டர் வந்து ஏன் இவ்ளோ கேவலப்படுத்துறாருன்னு தெரியல. அதே மாரி வந்துட்டு இங்க வந்துட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம விஜயாவும், பார்வதியும். அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு நீ பண்ணது இருந்தாலும் ரொம்ப தப்பு. நீ மன்னிப்பு கேட்டுருக்கணுன்னதும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? வந்து பூக்காரிக்கிட்ட போய் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒ அண்ணன் வந்து உன்கிட்ட பேச மாட்டேன்ட்டாரே அப்படின்னதும் வந்துட்டு, அவரு பேசலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவரு அவர் சொல்றத பார்த்தாக்கா உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம அவரு பேசவே மாட்டேன்னு சொல்ட்டாருன்னா, அது அவரு இஷ்டம். பேசலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து அப்படியே ஒரு நெக்கலா வந்து பதில் சொல்லுது. இப்போ வந்துட்டு நம்ம பார்வதியும், இவங்களும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது வந்துட்டு சம்மந்தி வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சொன்னதும், "யாரு அந்த மீனாவோட அம்மாவா? அவலாம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து பூ குடுக்க மாட்டாளே! அவ இந்த கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாளே!" அப்படின்னு வந்துட்டு இது வந்து அலட்சியமா சொல்லுது. "இல்ல, இல்ல. இது வந்துட்டு உன் 3வது மருமக ஆ அவளோட அம்மா" அப்படின்னு வந்து சொன்னது. "ஓ! சம்மந்தி அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. "வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு கேட்குது. நான் வந்துட்டு அ அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, கைய பாத்துருது அது. "என்னாச்சு? ஏன் ஒரு மாரி டல்லா இருக்கீங்க? வீட்ல எதனா பிரச்சனையா? யாருக்குனா பிரச்சனையா?" அப்பலாம் வந்துட்டு கேட்குறாங்க சுதா. "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன எதனா வீட்ல சண்டையா? இப்பலாம் ஸ்ருதி கூட வந்து என்கிட்ட எதுவுமே பேசுறதில்லன்னதும்" வந்துட்டு, "எதனா இருந்தா தானே உங்கள்ட்ட சொல்றதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னதும்" கையில இருக்கிற வளையல பார்த்துட்டு, "அப்புறம் ஏன் வந்து கையில வந்துட்டு வளையல் போடாம இருக்கீங்க?" அப்படின்னு வந்து சொன்னதும், "எதனா பண பிரச்சனையா? வீடு கட்டணும்னு சொன்னீங்களே, அதுக்கு எதனா வச்சுட்டீங்களா? அடகு வச்சுட்டீங்களா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருப்பேனே!" அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. "ஐயய்யோ! அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்குது. முழிக்கும்போது வந்துட்டு, அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, வந்து யோசிக்கணும்ல எங்க வச்சோன்னு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு தான் எங்களுக்கே தெரியுது அப்படின்னு வந்து சொன்னதும், "என்னது யோசிச்சு சொல்லணுமான்னதும்"
அப்புறம் வந்துட்டு அப்புறம் அப்படியே யோசிச்ச மாரியே வந்துட்டு சுதா கிட்ட வந்து விஜயா வந்து சொல்லுது, "காலைல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன். அதனால வந்துட்டு வீட்ல வந்து கழட்டி வச்சுட்டேன் வந்துட்டு அப்படின்னு சொன்னதும், "அப்போ உங்களுக்கு ஞாபக மறதின்து." "ஆ ஞாபக மறதி. ஆமாமா ஞாபக மறதி தான்." அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, "உங்களுக்கு தான் வயசாகுதுல்ல." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "என்ன எனக்கு என்ன வயசாயிடுச்சேன்னு?" சொல்லிட்டு சுதா கிட்ட வந்து விஜயா வந்து சொல்லுது. இங்க வந்துட்டு பார்வதி வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. "ஆமா உங்களுக்கு வந்துட்டு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களுக்கு மருமக வந்துட்டா. எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தான். அதுவும் வந்துட்டு உங்க வீட்டு கடைசி மருமக. பார்க்க போனா வந்துட்டு உங்கள விட நான் சின்னவ தான். என்ன விட நீங்க பெரியவங்க. உங்களுக்கு தான் வயசு அதிகமாயிடுச்சு." அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு அப்படியே விஜயாவுக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வருது. எப்பவுமே லேடீஸ் கிட்ட வயச பத்தி பத்தி பேசக்கூடாதுல்ல. ஆனா வந்துட்டு இங்க பேசுறதே 2 லேடீஸ் தான். அதனால வந்துட்டு விஜயாவுக்கு வந்து செமத்தியா கோவம் வருது. அப்போ நீங்க வந்துட்டு ம், வந்து வளையல் போட்டுக்க மறக்காதீங்க. வளையல் போட்டுக்கங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "சரிங்க சம்மந்தி நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "வீட்ல எதுனா பிரச்சனைன்னா எனக்கு சொல்லுங்க. நான் உதவி செய்றேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "நான் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரேன்னதும்" சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. வந்துட்டு வந்து கடகடன்னு இவங்களும் கிளம்பிர்றாங்க. இவங்கள கலாய்ச்ச சந்தோஷத்துல இவங்களும் கிளம்பிர்றாங்க. கிளம்பிட்டதும் இவங்க 2 பேரும் வந்து நின்னுக்கின்னு, "பாத்தியா அவ பொண்ணு தான் வந்துட்டு பணக்காரத்து இது பைத்தியம்னா இது அதுக்கு மேல இருக்குது. எனக்கு வந்து வயசாயிடுச்சாம்" அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. அப்போ வந்துட்டு இவங்க வந்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "கரெக்ட்டு தானே வயசாயிடுச்சு தானே உனக்கு" அப்படின்னதும் வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க விஜயா பார்வதிய. "ரோகிணி குடுத்தப்பவே நீ அந்த வளையல வாங்கி போட்டுருக்கலாம்ல" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, நான் என்ன நெனச்சேன், வந்துட்டு இவ வந்துட்டு நான் வளையல் போட்டுக்கலன்னா, இவளுக்கு வந்து கௌரவ குறைச்சல் ஆயிடுமா? அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, வந்துட்டு எல்லாமே உன்னால தான் வந்துச்சுன்னதும், "என்னாலயா?" அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சொல்றாங்க. "ஆமா, நான் பாட்டுக்கு கதவ பூட்டிட்டு உள்ள இருந்தேன். நீ தான் வந்துட்டு தேவையில்லாம வந்து என்னை இழுத்து வெளியில விட்ட" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு நான் அப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் அவங்க ஒண்ணு பேச, நான் ஒண்ணு பேச எல்லாம் இந்த மாரி கலைபயரமா ஆயிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. "தேவை தான் எனக்கு. காலங்காத்தால உன் புள்ள ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு காலைல சாப்பிடாம கொள்ளாம நான் வந்துட்டு உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டப்பட்டுன்னு ஓடியாந்தேன் பாரு. நீ வந்துட்டு என்னை இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. உனக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு யாருமே வைக்க வேணாம். நீயே செஞ்சுப்ப. உனக்கு வந்து சந்திராஷ்டமம்" அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து சொல்றாங்க. "நீ உடனே ஜோசியக்காரியா மாறாத. வா போலாம்" அப்படின்னு வந்துட்டு வராங்க. 2 பேரும் கோவப்படுறாங்க. இவ்ளோ என்ன தப்பு பண்ணாலும் வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு அந்த ஒரு பயமே இல்ல பாரு அப்படின்னு வந்துட்டு பார்வதி வந்து நெனைக்கிறாங்க. இங்க வந்துட்டு அண்ணாமலை வந்து வராரு. அண்ணாமலை வந்ததும் வந்துட்டு, "மாமா இப்ப தான் வரீங்களான்னு?" சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "நான் காஃபி எடுத்துன்னு வரவான்னதும்" வந்துட்டு, "இல்லம்மா இது முத்துவ கூப்பிடுமான்னதும்" வந்துட்டு, என்னங்க வாங்கன்றாங்க. அவரு வந்துட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வராரு. "அப்பா வந்துட்டார்ல காஃபி குடு" அப்படின்னதும் வந்துட்டு, "நீங்க உட்காருங்க 2 பேரும். உங்ககிட்ட நான் பேசணுன்னதும்" மீனாவும் முத்துவும் வந்து உட்கார்றாங்க. வந்துட்டு விஜயா வந்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா இவ்வளோ நாளு. எனக்கு தெரியாம பத்திரம்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் மன்னிச்சு விட்டேன். ஆனா வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டா. நான் அவ பண்ணதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னதும் வந்துட்டு, இவரு வந்துட்டு அப்படியே பதட்டப்படுறாரு. "எப்பா நீ ஏன்பா மன்னிப்பு கேட்குறன்னதும்" மீனாவும் சொல்றாங்க, "மாமா நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே. நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்கன்றாங்க." அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.